மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய, மேலும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாடுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரயேன் என அழைக்கப்படுவார் என இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருக்குடும்ப சபையினர் இன்று தங்களது பாதுகாவலர்களாக இருக்கின்ற சூசை அன்னை மரியாள் குழந்தை இயேசு திருக்குடும்பத்தினுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் திருவிழா வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குடும்பம் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், உங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசவும் இந்த நாளிலே சிறப்பாக உங்களுக்காக இறை வேண்டல் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு திருமண நிகழ்வு, அந்த திருமணத்திற்கு வந்திருந்த பெரியவர்கள் எல்லாருமே அங்கு வந்திருந்த தம்பதியரை, அந்த திருமணத்திலிருந்து தம்பதியரை வாழ்த்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் பல இலக்கியங்களோடு, தமிழ் கவிதைகளோடு, பல உதாரணங்களோடு அவர்களை வாழ்த்தி, நீங்கள் அப்படி இருங்கள், நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று பல வகைகளிலே வாழ்த்தி பேசிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக ஒரு வயதான ஒருவர் அவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக அங்கு வருகிறார். ஏறக்குறைய 80 வயதை தாண்டியவர். அவர் வாழ்த்துகின்ற போது சொல்லுகிறார், இங்கு எனக்கு முன்னால் வாழ்த்திய பலர் தமிழ் மரபிலிருந்து, தமிழ் இலக்கியத்திலிருந்து பலவற்றை எடுத்து சொல்லி நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இருவரும் என்னையும் என் மனைவியையும் போல் வாழுங்கள் என்று வாழ்த்தினாராம். யோசித்து பார்ப்போமே, ஒரு மனிதன் என்னை போல, என் மனைவியை போல, எங்கள் குடும்பத்தை போல நீங்கள் வாழுங்கள் என்று ஒரு குடும்பத்தை வாழ்த்துகின்றார் என்றால் அவர் எந்த அளவிற்கு ஒரு சிறந்த குடும்பமாக அந்த குடும்பத்தார் வாழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? யார்ட்டையாவது புதுசா கல்யாணம் முடியறவங்களுக்கு என்னையும் மாப்பிள்ளையும் மாறி, என்னையும் மனைவியும் மாறி நீங்க வாழுங்க, குடும்பத்துல வாழுங்கன்னு நம்மளால இன்றைக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் உண்மையிலேயே நம் குடும்பம் திருக்குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற ஒரு சவாலாக, வெல்விளியாக இருக்கிறது. என் குடும்பம் அடுத்தவருக்கு உதாரணமான குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை போல நாம் வாழ வேண்டும் என்று நம் குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பத்தார் சொல்ல வேண்டும். கணவன்னா இவனை போல இருக்க வேண்டும், ஒரு தகப்பன் என்றால் இவனை போல இருக்க வேண்டும், ஒரு மனைவி என்றால் இவனை போல இருக்க வேண்டும், ஒரு தாய் என்றால் இவனை போல இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து அக்கம் பக்கத்தார் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் இந்த திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய வாசகங்கள் ஒரு திருக்குடும்பம் எப்படி சிறந்த குடும்பமாக அமைய முடியும் என்பதற்கு நமக்கு பல அறிவுரைகளை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முதல் வாசகத்திலே சீராக்கிய ஞான நூல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை மதிப்போடு மாண்போடு நடத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும்,
குறிப்பாக முதிய வயதில் அவர்களை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாமே அவர்களது பாவங்களுக்கு கழுவாய் என்று விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு முறை ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு சிறிய காணொளி தான். ஒரு வயதான தந்தை, அவரோடு ஒரு இளைய மகன், ஒரு இளம் வயதில் இருக்கின்ற ஒரு மகன், 2 பேருமே ஒரு பூங்காவிலே அமர்ந்திருக்கிறார். பூங்காவில் அமர்ந்து அங்கு அந்த வயதான தந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த மகன் ரொம்ப சீரியஸா ஏதோ வாசித்துக் கொண்டிருக்கிறார் பூங்காவில் அமர்ந்து. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கும் போது அந்த வயதான தந்தை தன்னுடைய பிள்ளைய பையனை கூப்பிட்டு, அங்க ஒரு கிளி ஒன்று, ஒரு குருவி ஒன்று அழகாக தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறது. தன் பிள்ளைய கூப்பிட்டு அது என்னது அப்படின்ட்டு கேட்கிறான். உடனே அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் திரும்பி பார்த்து, அப்பா அது குருவி அப்படின்ட்டு சொல்றான். கொஞ்ச நேரம் அவர் அமைதியா இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் பையனை கூப்பிட்டு அது என்னது அப்படின்ட்டு கேட்கிறார். அவனுக்கு கொஞ்சம் எரிச்சல். அது குருவிதான்ப்பா, நான் சொன்னேன் இல்லையா அப்படின்ட்டு திரும்பவும் அவன் சீரியஸா வாசிக்க ஆரம்பிச்சிடறான் கையில் இருக்கிற புத்தகத்தை. இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது. திரும்பவும் அந்த தகப்பனார் பையனை கூப்பிட்டு அந்த நிக்காது என்னது அப்படின்ட்டு திரும்பவும் கேட்கிறார். எனக்கு பயங்கர கோபம். எப்ப எத்தனை தடவை சொன்ன, திருப்பி திருப்பி சொல்றேன் அது குருவி குருவின்னு, ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறான். அடுத்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பக்கத்துல வச்சிருக்கிற தன்னுடைய டைரியை எடுத்து அந்த பையன்கிட்ட ஒரு பக்கத்தை பரட்டி பையன்கிட்ட கொடுத்து இதை வாசி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் வாசிக்கிறான். அந்த டைரியில் எழுதியிருக்குது, இதே போல இதே பார்க்கல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இதே தகப்பனும் இதே மகனும் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப அவன் சின்ன பையனா இருக்கிறான், குழந்தை. அதே போல ஒரு குருவி அங்க உட்கார்ந்து இருக்குது. அவங்க அப்பா சீரியஸா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவன் கேட்கிறான், அப்பா இது என்னது அப்படின்ட்டு. இது குருவி அப்படின்ட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கேட்கிறான். இப்படி பல தடவை கேட்கிறான். சொல்லிட்டு அவர் கீழே எழுதியிருக்கிறார், என் மகன் ஏறக்குறைய ஒரு 20-25 முறை கேட்டிருப்பான், ஆனால் நான் ஒரு முறை கூட முகம் சுளிக்கவில்லை. என் மகன் கேட்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி அது குருவி என்று அவனுக்கு புன்னகையோடு சொன்னேன் என்று அந்த டைரியில் எழுதி வைத்த அந்த டைரி அந்த பையன்கிட்ட கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே மகன் கண்ணீர் வடிக்கிறான். ஒரு சிறிய காணொளி தான், ஆனால் ஒரு பெரிய செய்தியை தாங்கிய ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய பெற்றோர் ஒரு வயதிற்கு மேல் ஆன பிறகு நமக்கு எரிச்சல் மிக்கவர்களாக மாறி போய் விடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வயதிற்கு மேல் அவர்கள் மீண்டும் குழந்தைகளாக மாறி போய் விடுகிறார்கள். ஒரு வயசுக்கு மேல மறதி வந்துடும். அவர்கள் குழந்தைகளுக்குரிய மனப்பான்மையோடு மீண்டும் வயதாக ஆக மாறிக்கொண்டே வருவார்கள். ஆனால் பிள்ளைகள் அதை மறந்து போய் விடுவோம். அதுதான் பிரச்சனை. நம்முடைய இடத்திலிருந்தே நம்முடைய பெற்றோரை பார்க்கிறோம். அதனாலதான் பல நேரத்துல ஒரு தடவை சொன்னதை மறந்து திருப்பி கேட்கும் போது, அல்லது எதையாவது திருப்பி கேட்கிறப்ப பச்சை இடத்தை மறந்துடுறப்ப நாம் அந்த அளவுக்கு கோவப்படுறோம். அவர்கள் இடத்திலிருந்து நாம் பார்க்க தவறி போய் விடுகிறோம். நாம குழந்தையா இருப்ப எத்தனை தவறுகள் செய்தாலும், எத்தனை முறை செய்தாலும் அதை அவர்கள் பொறுத்து கொண்டு நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வயதிற்கு மேல் முதியவர்களாக ஆகிற பொழுது அவர்கள் மீண்டும் குழந்தைகளாக மாறி போய் விடுகிறார்கள். பிடிச்சது சாப்பிடணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும், ஆசை வரும். பிடிச்சவங்களோட போய் பேசணுங்கிற ஆசை வரும். எதையாவது பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வரும். இப்படி பல வகைகளிலே அவர்கள் குழந்தைகளாக மாறி போகிறார்கள். பெற்றோர்களை நாம் அந்த இடத்தில் வைத்து பார்க்க தவறிவிடுகிறோம். எனவேதான் வீட்டில் நமக்கு பல நேரங்களில் அவர்கள் தொந்தரவாக மாறி போவதாக நினைக்கிறோம், அல்லது ஏன்டா இருக்கிறாங்கிற ஒரு மனநிலைக்கு கூட நாம் வந்து விடுகிறோம். எல்லார் வீட்டிலுமே உள்ளது. எங்க வீட்லயும் உள்ளதா, உங்க வீட்லயும் உள்ளதா, எல்லார் வீட்லயும் உள்ளதா. அப்போ அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாள்ல நாம கற்றுக்கொள்கிற அடிப்படையான பாடம். நம் பெற்றோர், வயதான பெற்றோர் வீட்டில் இருக்கிற போது அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அவர்களை ஒரு குழந்தையாகவே பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம், ஒரு சின்ன குழந்தை கையில டம்ளர் வச்சிருக்குது.
அந்த குழந்தை தண்ணியை கொட்டிட்டு, இல்லைன்னு வச்சுக்கோ கையில ஒரு கை குழந்தை வச்சிருக்கோம், அந்த குழந்தை ஒண்ணுக்கு இருந்துருது, நம்ம கோவப்படுறோமா, எரிச்சல் படுறோமா? கண்டிப்பா கிடையாது, அதுதானே? ஏன்னா அது குழந்தை. ஆனா அதே இது ஒரு பெரியவர் கை தவறி தண்ணியை தட்டிட்டா கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த இடத்துல அறிவில்லையா, கண்ணு தெரியலையா என்று கோபப்படுகிறோம். அப்போ எல்லாம் என்னுடைய மனநிலையில் தான் இருக்குது, எதையுமே எடுத்துக்கொள். அப்போ இன்றைக்கு நமக்கான பாடம், பெற்றோரை அவர்கள் வயதாக ஆக அவர்கள் மீண்டும் குழந்தைகளாக மாறுகிறார்கள். குழந்தைக்குரிய அந்த மனநிலை இயல்பாகவே வருது. நாளைக்கு நீங்களும் நான் அதே இடத்துல வந்து நிற்க போறோம். நாம இதே வயசுல இதே தடகாத்திரத்தோட, இதே ஞாபக சக்தியோட, இதே ஆற்றலோட, வலிமையோட யாரும் இருக்க போறது கிடையாது. இது காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு அவங்கன்னா நாளைக்கு நாம. அப்போ அதை மனதில் வைத்து நம்முடைய பெற்றோரை நாம் பராமரிக்கக்கூடியவர்களாக, அவர்களை மதிப்போடு மாண்போடு நடத்தக்கூடியவர்களாக, வீட்டுல எது நடந்தாலும் அவர்களோடு கலந்து பேசக்கூடியவர்களாக. அதை அவங்க விரும்புவாங்க. உனக்கு தெரியாது, வயசாயிருச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க பார்த்துக்கிடுறோங்காம அவர்களிடத்துல ஒரு ஆலோசனை கேட்பது, அவர்களையும் முடிவெடுப்பதிலே பங்கெடுக்க வைப்பது, இன்னும் நீங்க எனக்கு முக்கியம் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான் இன்றைக்கு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடியது. அதையெல்லாம் செய்யறப்ப இன்றைக்கு சீராக் ஞானம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, உங்களது அத்துணை பாவங்களுக்கும் அதுதான் கழுவாய். நீங்க செய்யற எல்லா பாவத்துக்கும் அது கழுவாயாக இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் அப்படி இருக்க முயற்சி எடுக்கிறோமா? இன்னொன்னு, நான் என் பெற்றோரை எப்படி கவனிக்கிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை என்ன கவனிப்பான். இது காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இயற்கையினுடைய நியதி அதுதான். ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இறந்துட்டான். இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன் வெளியில கிடக்கிற ஒரு பழைய போர்வைய பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு தான். அவங்க அப்பா கேட்டாரா, டேய் இதை எரிக்கணும்டா, உங்க தாத்தா வச்சிருந்தது, அது தூக்கி தூர போடு அப்படின்னா. அவன் சொன்னானா, இல்ல நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் பத்திரமா எடுத்துக்க அப்படின்னா. இதுதான் நிலைமை. நான் என் பெற்றோரை எப்படி நடத்துகிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை என்னை நடத்தும். நாளைக்கு நான் கண்ணீர் வெடிச்சு, ஐயோ என் பிள்ளை இப்படி பார்க்குதேன்னா, நான் எப்படி என் பெற்றோரை நடத்துறேன்னு யோசித்து பார்க்கணும். அதுதான் முக்கியம். எனவே இந்த நாள் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது, கணவன் மனைவியாக இந்த குடும்பத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் பல குடும்பங்கள் விவிலியத்திலே உதாரண தம்பதியராக இருக்கிறார்கள். யாராவது ஒரு 2-3 சொல்லுங்களா பார்ப்போம். உதாரண தம்பதியராக விவிலியத்தில் தரப்பட்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள். ஆக்சுவலா இன்னைக்கு பிரசங்கமே நான் ஞாயிறு திருப்பலி பிரசங்கத்தோட வந்தேன். இன்னைக்கு நீங்க வாசகத்துப்புறம் மாத்தினால எல்லாமே இப்பதான் வருது. என்னென்ன உதாரண தம்பதியர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1-2 பேர் விவிலியத்துல உங்களுக்கு தெரிந்தவர்கள். வெற்றி, ஆபிரகாம், சாரா. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆதாம் ஏவாள், அவங்கதான் முதல் உதாரண தம்பதியர். நான் ஏற்கனவே ஒரு நாள் புத்தகத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவியாக, ஒரு தாயாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏவாள் ஒரு பெரிய உதாரணம். தன் கணவனை எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காதவர், தான் பெற்ற அத்துணை மகிழ்ச்சியும், தான் பெறுகிற அத்துணை வரங்களும் தன் கணவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர். அது சரியோ தவறோ இரண்டாவது ஆபிரகாம், சாரா, நம்பிக்கை தம்பதியர். 75 வயதில் கடவுள் அவர்களை அழைக்கிறார். நான் உனக்கு காட்டுகிற இடத்திற்கு நீ போ என்று கடவுள் அவரை அழைக்கின்றார். நீ போ, உன்னை பழுகி பெருக செய்கிறேன், வானத்து விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன்னை நான் உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறார். ஆனால் 25 ஆண்டுகள் நடக்கவில்லை. நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலும் பெரியது என்ன தெரியுமா? ஆபிரகாமாவது கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதே ஆபிரகாம் தன் மனைவியை அத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாத போதும் எந்த சூழ்நிலையிலும் அவள் மீது வெறுப்பை காட்டவே இல்லை. அதுதான் இன்றைக்கு 2000-3000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இவ்வளவு நாகரிகமான ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் 2 வருஷம் பிள்ளை இல்லைன்னா, 3 வருஷம் பிள்ளை இல்லைன்னா என்னென்ன பேச்சு பேசுறோம். பொம்பளையில் தான், மாமியார் தான், ஊர்ல சுத்தி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தான், என்னென்ன பேச்சு பேசுறோம். அந்த பெண்ணை எந்த அளவிற்கு இழிவுபடுத்துகிறோம். இன்னும் விசேஷம் இல்லையா, சாடமாடியா கேட்கிறது. அப்போ அன்றைக்கு 100 ஆண்டுகள் குழந்தை இல்லாம சாராள் இருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் எந்த சூழ்நிலையிலுமே
சாராள் இடத்துல அதை பற்றி பேசவோ வெறுப்பை உமிழவோ செய்யவில்லை. மாறாக சாராதான் எனக்கு பிள்ளை இல்லை, எனவே நீர் வேலைக்காரிய கல்யாணம் முடிச்சுக்கோன்னு ஆகாரை மனமுடைத்து அவள் வழியாக ஒரு சந்ததியை நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சாராத முடிவெடுக்கிறார். அப்போ கூட ஆபிரகாம் என்ன சொல்றார்? உனக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை நீ செய். அப்ப எப்படிப்பட்ட தம்பதியராக, ஒருத்தர் மற்றவரை விட்டு கொடுக்காமல் கடைசி வரை தாங்கி பிடித்த தம்பதியராக இருந்திருப்பார்கள். அடுத்து இரண்டாவது அன்னாள், சாமுவேலை பெற்றெடுத்தவர். அன்னாளும் அவருடைய கணவர் பேர் ஞாபகம் இல்லை. அன்னாள் குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் கடவுளிடத்தில் வந்து முறையிடுறப்ப வந்து தன் கணவனிடத்தில் அழும்போது கணவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்னாள் நீ அழுகிற, நான் உனக்கு குழந்தையா இருக்கிறேன், நீ எனக்கு குழந்தையா இருக்கிற. இது போதாதா? இன்றைக்கு இவ்வளவு படித்த தம்பதியர் கூட இந்த அளவுக்கு எல்லா தம்பதியரும் சிந்திப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம குழந்தை இல்லைன்னா என்ன, நாம ஒருவர் மற்றவர் குழந்தையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு முதிர்ச்சியான, ஒருவர் மற்றவருடைய குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத தம்பதியர் இன்றைக்கு இருப்பது என்பதே ஒரு கேள்விக்குறி. ஆனால் அன்றைக்கு சாமுவேலை பெற்றெடுத்தவர் அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கிறார் அந்த கணவன். நீ எனக்கு குழந்தையா இருக்கிறாய், நான் உனக்கு குழந்தையாக இருக்கிறேன், இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இவங்க இரண்டாவது தம்பதியராக இருக்கிறார். மூன்றாவது அன்னை மரியாளுடைய பெற்றோர். யாரு அன்னை மரியாள் பெற்றோர்? யாரு? ரொம்ப யோசிக்கிய சுவக்கீன், அண்ணம்மா. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்க்கணும். இவங்களும் அதே போலதான், ஒருவர் மற்றவரை விட்டுக் கொடுக்கவில்லை. அது இரண்டாவது. அதை தாண்டி இவர்களது வாழ்க்கை கடைசி வரைக்கும் நேர்மையோடு வாழ்ந்தவர்கள். எனக்கு பிள்ளை இல்லை, கடவுள் என்னை இதுவரைக்கும் எனக்கு தேவை ஒண்ணுமே செய்யல, நான் ஏன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. தங்களது வருமானம் அத்துணையுமே குழந்தை இல்லாத போதும் சரி கடைசி வரைக்குமே 3 பகுதிகளாக பிரித்து வாழ்ந்தார்கள். ஒரு பகுதி கடவுளுக்கு, ஒரு பகுதி ஏழைகளுக்கு, 3வது பகுதி தங்களுக்கு. பாப்பமே, என் வீட்டுல எல்லாமே நான் நினைச்சது நடக்கல, குழந்தை இல்லாம இருக்கிறேன், ஆனா அப்படி இருந்தும் என்னால் இப்படி வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டினார்கள். எல்லா சூழ்நிலையிலுமே கடவுள் நம்பிக்கையிலிருந்து விலகவில்லை. தாங்கள் அடுத்தவருக்கு செய்கிற நன்மை தடத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் விலகவில்லை. இன்றைக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். குடும்பத்தில் கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிற போது, குடும்பத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் நினைத்தது நடக்காவிட்டாலும் சரி, அதையும் தாண்டி அடுத்தவருக்கு நன்மை செய்யக்கூடிய தம்பதியராக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? கடைசியாக நம்முடைய திருக்குடும்பம், அன்னை மரியாள், சூசேப்பர், இவர்கள் இருவருமே, இவங்க 2 பேருமே பேசியதாக விவிலியத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் 2 பேருமே இறை திட்டத்தை தங்களது திட்டமாக ஏற்றுக்கொண்டு 2 பேருமே குழந்தை கடவுளுடைய குழந்தை, கடவுளின் திட்டம், அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறோம் என்று ஒத்துழைத்து வாழ்ந்தார்கள். எனவே இந்த தம்பதியர் எல்லாருமே கணவன் மனைவிக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். ஆனாம் ஏவாள், ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரணம் நம்ம படிச்சுக்கணும். ஏவாள் எந்த சூழ்நிலையும் தன் கணவனை விட்டுக் கொடுக்காது. இன்றைக்கு மனைவியர் நாம் அல்லது கணவன் மனைவியை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, கணவனை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் அது சரியான குடும்ப வாழ்க்கை அல்ல. என்ன குறை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி கணவனை அடுத்தவரிடம் விட்டு கொடுக்கவே. என்றைக்கு விட்டுக் கொடுக்கிறீங்களோ அப்பதான் அந்த வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்கும். அடுத்தவங்க வந்து உங்க கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ ஏதாவது சொல்றப்பவும் நீங்க என்ன சொல்லணும்? ஆமா எனக்கு தெரியும், அவன் அப்படித்தான், அவர் அப்படித்தான் சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க. சொல்லியிருக்கல சொல்லலையா? அந்த வின்சை காட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோமே, நீங்க என்ன சொல்லணும்? அதுதான், என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என் மனைவியை பத்தி எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாராவது இப்படி சொல்லியிருக்கீங்களா அடுத்தவங்கிட்ட? தைரியமா எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அடுத்தவங்க உங்க மனைவியை பத்தியோ கணவனை பற்றியோ வந்து உங்ககிட்ட சொல்றப்ப, அவரை பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. மூஞ்சில் அடிச்சா கூட சொல்லலாம். அவங்க உறவு அப்படி ஒன்று உங்களுக்கு தேவையில்லை. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை மூட்டி விடுற அளவுக்கு இருக்கிற அந்த உறவு யாருக்கும் தேவையே கிடையாது. அப்ப இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத அந்த உறவை இன்றைக்கு ஏவாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக ஆபிரகாம் கற்றுக் கொடுப்பது, என்ன குறை இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் தாங்கிக் கொள்வது.
அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு குறையில்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறோமா? யாராவது பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? அந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறப்ப நான் மட்டும் ஏன் என் கணவன் அல்லது என் மனைவி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. மனிதர்கள்னாலே குறைகளோடு இருக்கிறவர்கள் தான், பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் தான். அப்ப அந்த குறைகளோடும் பலவீனத்தோடும் என் கணவனை, என் மனைவியை நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த குறைகளை அவர்களிடத்திலே குத்தி காட்டாமல் அவர்களிடம் இருக்கிற நிறைகளை பெரிதுபடுத்தி வாழக்கூடிய ஒரு கணவனாக, மனைவியாக இருக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது ஆபிரகாமிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. மூன்றாவது, அன்னை மரியாளுடைய பெற்றோர் எல்லா சூழ்நிலையிலும், குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, நாம் நினைத்தது நிறைவேறாவிட்டாலும் சரி, அடுத்தவருக்கு நன்மை செய்வதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காத அந்த ஒரு வாழ்வு, ஒரு திருக்குடும்ப வாழ்வு நாம் வாழ வேண்டும். இறுதியாக நம் குடும்பம் இறை திட்டத்தினுடைய குடும்பமாக அன்னை மரியாளை போல, சூசைப்பரை போல இருக்க வேண்டும். கடவுளுடைய திட்டம் நம் குடும்பத்தில் நிறைவேற நாம் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம் பிள்ளைகள் வழியாக இறை திட்டம் நிறைவேறுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, பெற்றோர் எதற்கு பெயர் வந்தது என்றால், கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் பிள்ளையை. அந்த குழந்தை உங்களுக்கு சொந்தம் அல்ல, அந்த குழந்தை கடவுளின் குழந்தை. நீங்கள் பெற்றுக்கொள்வதால் பெற்றோர் என்ற பெயர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குழந்தையினுடைய ஆசைகள், அந்த குழந்தையினுடைய லட்சியம், அதை நிறைவேற்ற ஒரு பெற்றோராக நான் ஒத்துழைக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீ இதைத்தான் படிக்கணும், நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு என்னுடைய ஆசை, நான் தான் இதை படிக்கல, நீயாவது படி, நான் தான் இந்த வேலைக்கு போகல, நீயாவது இந்த வேலைக்கு போ. என் பிள்ளை வழியா என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்க கூடாது. அது சுயநலம் உண்மையிலே. அப்படி இல்லாம என் குழந்தையினுடைய ஆசை என்னவோ, என் குழந்தையினுடைய முயற்சி எதுவோ, திட்டம் எதுவோ, அது நிறைவேறுவதற்கு பெற்றோர் நாம் வழிகாட்ட வேண்டும். அதைத்தான் பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டியது. எனவே அப்படிப்பட்ட பெற்றோராக குழந்தை இயேசுவுக்கு அப்படித்தான் அன்னை மரியாளும் சூசேப்பரும் இருந்தார்கள். 12 வயசுல காணாம போறப்ப என் தந்தையின் இடத்தில் இருப்பது எனக்கு தெரியாதா, என்னை ஏன் தேடுறீங்கன்னு கேட்கிறப்ப நாம இருந்தாலும் செஞ்சிருப்போம், செவிட்டோட நாளைக்கு இழுத்து வீட்டுக்கு கூட்டு வந்திருப்போம். ஆனா மரியாள் என்ன செய்யறாங்க? எதுவுமே பேசல, எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கிறார்கள். சிந்தித்ததன் விளைவுதான் அந்த மகனை இந்த உலகுக்கு கொடுக்கிறார்கள். 30 வயது வரை வளர்த்து இந்த உலகுக்கு தருகிறார்கள். சிலுவை அடியில் கடைசி வரை நிற்கிறார்கள். அந்த ஒரு லட்சிய தாயாக இன்றைக்கு வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே கடவுளின் திட்டம் நம் பிள்ளைகள் வழியாக நிறைவேறுகிற போது, நம் பிள்ளைகள் ஆசைகள், அவர்களது திட்டங்கள், அவர்களது வாழ்வை அவர்கள் முன்வைக்கிற போது நாம் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். நான் சாமியார போறேன், சிஸ்டரா போறேங்கிறப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. சரியா? அதுவும் ஒன்றுதான். அப்போ இது எல்லாமே நாம் ஒரு குடும்பத்தில் செய்கிற பொழுது நம் குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். எனவே அத்தகைய ஒரு வரத்தை இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை நாங்கள் மதிப்போடும் மாண்போடு நடத்தக்கூடியவர்களாக, குறிப்பாக வயதான பெற்றோரை அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஒரு நாளும் காரணமாக இருக்காதீர்கள். உங்களை நினைச்சு, பிள்ளையை நினைச்சு பெற்றோர் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம்னா அதை விட பாவம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் கடவுளின் சாபம். சரியா? என்ன நினைச்சு என் பெற்றோர் சந்தோஷப்படும் உள்ளத்துல, என் பிள்ளை நீ நல்லா பார்த்துக்கிட்டான், என் பிள்ளை நீ நல்லா வச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம் பெற்றோரை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம், நம் பாவங்களுக்கு கழுவாய். எனவே அதை செய்ய முயற்சி எடுப்போம். ஒரு கணவன் மனைவியாக ஆபிரகாமை போல, சாராளை போல, ஆதாம் ஏவாளை போல, அன்னை மரியாளுடைய பெற்றோர் அன்னம்மாள் சக்கீனை போல எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குடும்பமாக வாழ்ந்த சூசையையும் அன்னை மரியாளையும் போல நாம் வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார்.